தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலை அமர்ந்த அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் ஞான சம்பந்தர் இயற்றிய முதல் திருமுறை நாம் தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நாம் நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்த ஐயா நெறிப்படுத்த ஐயா சென்னை தாம்பரம் சிவனகம் அருளரசு ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இணைதனும். ஐயா வாங்க ஐயா. சிவாயனம். திருச்சிற்றம்பலத்தில் ஏம்பலம். சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இவங்க சித்ராமா வந்திருக்காங்களாமா? யார் வந்திருக்காங்க? திருப்பிள்ளை வச்சு பாட சொல்லு. பட்டமலம்மா இருக்கிறாங்க. யார் இருக்காங்களோ? லலிதாம்மா இருக்கிறாங்க. ராஜா வந்துட்டார். ஐயா வாங்க ஐயா. திருப்பள்ளி வச்சு பந்தர்வாகி சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தரு வேநாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதனார் மறுபு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளர் கீரர் கல்லாடனார் உன் கபிலர் பரணருமை உணரிளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி செக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீகத்தன்மையோரே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருப்பிள்ளைச்சியா ராஜாயா? கூவின பூங்குயில் கூவின கோழி உருவுகள் இயம்பின சங்கம் ஓவிய தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்போடு நமக்கு தேவனே கடல் தாளினை காட்டாய் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே யாவரும் அறியாய் கிளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எல்லாருக்கும் அரியவனாக இருக்கிற பெருமான் நமக்கெல்லாம் எளியவனாக இருக்கிறான் என்று மணிவாசன் சொன்ன பாடல். வாழ்க வாழ்க. இப்போ நம்ம 12 திருமுறை முற்றோரிலே முதலாம் திருமுறையிலே இதுவரை 89 பதிகம் படிச்சிருக்கோம். நேற்று வரைக்கும் 29 நாள் ஆச்சு. இன்னைக்கு 30வது நாள். 30வது நாள்ல 90வது பதிகம் படிக்க இருக்கிறோம். இது திருப்பிரமபுரம் என்பது பண் குறிஞ்சி பண். இராப்பண்ணிலே 52 நாடிகளிலிருந்து 56 நாளைக்கும் அந்த சிவமுகத்தன்களை 3-4 நேரத்துல மலகரி ராகத்திலே பாடக்கூடிய பண்ணாக அமைந்திருக்கிறது. தலம் பிரமபுரம் என்கிற சீர்காழி காவிரியுடைய வடகரையிலே 14வது தலமாக சிதம்பரத்துக்கும் வைத்தீஸ்வரங்களுக்கும் இடையிலே இருக்கிறது. பெருமான் தோணியப்பர் அங்கே திருநிலை நாயகி என்ற பேரு. இதற்கான பெரிய புராண பாடல் சாம்பசிவம் இருக்காங்களா?
ஐயா நீங்க ஓய்வு ஐயா ஓய்வுங்கய்யா அவங்க சரி பாடல் சொல்லுங்கய்யா. 276 ஞானசம்பந்த புராணத்துல 276. சிவாய நம. செந்தமிழ் மாலை விகற்ப செய்யுட்கான் மொழி மாற்றும் வந்த சொற் சீர் மாலை மாற்றும் வழிமொழி எல்லா மடக்கும் சந்த நியமகம் ஏக பாதம் தமிழிரு குருள் சாத்தி எந்தை கெழு கூற்றிருக்கை ஈரடி வைப்பு. இதுல தமிழ் இருக்கு குரல்னு தமிழையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார். ஏன்னா இவங்க இருக்கணும்னு ரிக்வேதத்துக்கு போயிட போறாங்கன்றதுக்காக சேக்கிழார் ரொம்ப ஜாக்கிரதையா தமிழ் இருக்கு குரல் பெருமான் இருக்கிறான் என்பதை உறுதிப்படுத்துகிற அந்த தமிழிலே சொல்லப்பட்ட பாடல் அப்படி என்று சொல்லி அந்த ரெண்டு வரியில சின்ன குழந்தைங்களா ரைம் சொல்ற மாதிரி ரெயின் ரென் கோவாவே கம்மகை நடந்தடேன்னு அப்படி சொல்ற மாதிரி அவருடைய குழந்தை இளமை காலத்துல எளிமையா தேவரங்கத்துக்கு வசதியான பாடலாக இந்த பாடலை ரெண்டு வரியில ஞான சம்பந்த பெருமான் அருளி இருக்கிறார். அரணை உள்குவீர் பிரமனூருளம் பரணையே மனம் பரவி வாழ்மினே. இதுல 12 பாட்டு இருக்கும். 12 இதுக்கும் 12 பெயருக்கும் 12 பாடல் எழுதியிருக்கிறார். முதலிலே பிரமபுரம், 2வது தோணிபுரம். காண உள்குவீர். நன்றிங்க சிவாய நம. காண உள்குவீர் வேணு நற்புற தானுவின் கழல் பேணி உய்மினே. காண உள்குவீர் வேணு நற்புற தானுவின் கழல் பேணி உய்மினே. அடுத்து 3வது புகழிக்காக நாதன் என்பீர்கள். வாங்க ராஜா ராணி அம்மா வாங்க. நாதன் என்பீர்கள் காதல் ஒன்புகள் ஆதி பாதமே ஓதி உய்மனே. நாதன் என்பீர்கள் காதல் ஒன்புகள் ஆதி பாதமே ஓதி உய்மினே. அங்கமாது சேர் பங்கமயவன் ஆயவன் வெங்குரு மண்ணும் எங்கள் ஈசனே. அங்கமாது சேர் பங்கமாயவன் வெங்குரு மண்ணும் எங்கள் ஈசனே எங்கள் ஈசனே. புகழி வெங்குரு அடுத்து தோணிபுரம் 5வது பாட்டு வானிலாச்சடை. வாங்க லலிதா அம்மா வாங்க. இருக்கீங்களா லலிதாம்மா இருக்கீங்களா? நமச்சிவாய். வாழ்நிலாச்சடை தோணிவன்புறத்து ஆணினற்பொனை காணுமென்களே. வாழ்நிலச்சடை தோணிவன்புறத்து ஆணினற்பொனை காணுமென்களே. நன்றி ஐயா. அடுத்து 6வது பூந்தராய்க்குரிய பாடல் பாந்தளார் சடை. வாங்க பரிபலம்மா வாங்க. பாந்தளாசடை பூந்தராய் மண்ணும் ஏந்து கொங்கையால் வேந்தன் என்பரே. பாந்தளாசடை பூந்தராய் மண்ணும் ஏந்து கொள்கையால் வேந்தன் காண்பரே வேந்தன் காண்பரே வேந்தன் காண்பரே. அடுத்து 7வது சிரபுரத்துக்கு கரிய கண்டனை. வாங்க பட்டமாலம்மா வாங்க. கரிய கண்டனை சிவபுரத்தெளம் அரசை நாள்தோறும் பரவியுமினே. கரிய கண்டனை
சிவபுரத்தெழும் அரசை நாள்தோறும் பரவியும் மினே. இந்த இடத்துல சிரபுரம், சிவபுரம் வேற, சிரபுரம் வேற. சிரபுரம் என்பது சீர்காழி, சிவபுரம்னு ஒரு வேற ஒரு தலம் இருக்குது காவிரி தென்கரையில, இது காவிரி வடகரையில இருக்கிற தலம், இது சிரபுரம்னு பேர். வாழ்க. அடுத்து புறவம், நரவமார். வாங்க செல்வம் வாங்க. தெரியலையா? தெரியல எனக்கு. சரிங்க, சரி, ரொம்ப சரி. சந்தோஷம். சரி, கார்த்திகேயன் வாங்க. நரவமார்பொழிர் புறவ நற்பதி இறைவன் நாமமே மறைவல் நெஞ்சமே. நரவமார்பொழில் புறவ நற்பதி இறைவன் நாமமே மறைவல் நெஞ்சமே. இறைவன் நாமமாகிய நமச்சிவாயத்தை மறவாதிருக்க வேண்டும் என்று சொல்கிற பாடல். வாழ்க. அடுத்து 9வது பாடல் ஷண்பை, தென்றில் அரக்கனை. பாலசுந்தரையா வாங்க. திருச்சிற்றம்பலம். தென்றில் அரக்கனை குன்றில் சண்பை மண் அன்று தெரிந்தவா நின்று நினைமினே. தென்றில் அரக்கனை குன்றில் சண்பை மண் அன்று நெறித்தவா நின்று நினைமினே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நம்முடைய ஆணவத்தை அடக்குவதற்கு ஒரு இருக்கிறான் என்பதை நின்று நினையுங்கள் என்பதை அன்று நெறித்தவா நின்று நினைமினேன் பாடார். என்ன? வாழ்க. அடுத்து 10வது பாட்டு அயனுமாலுமாய், அது காழிக்கு. பிரேமம்மா வாங்க. காழி என்கிற சீர்காழி. திருச்சிற்றம்பலம். அயனுமாலுமாய் முயலும் காழியான் வெய்யெய்தி நின்று இயலும் உள்ளமே. அயனுமாலுமாய் முயலும் காழியான் பெயல்வெய்தி நின்று இயலும் உள்ளமே. திருச்சிற்றம்பலம். காழி என்ற பெயரை நின்று முன்னுதல்னா உள்ளுதல்னு பேர், அதை உள்ளாமே என்று பெருமானை காழி என்ற பெயராலே நினைத்து மகிழ்தல். வாழ்க. அடுத்து 11வது பாட்டு தேர ரமணரை. வாங்க வேலரசே வாங்க. சிவாய நம. தேர ரமணரை சேர்வில் கொச்சை மண் நேரில் கழல் நினைந்து ஓரும் உள்ளமே. தேர ரமணரை சேர்வில் கொச்சை மண் நேரில் கழல் நினைந்து ஓரும் உள்ளமே. திருச்சிற்றம்பலம். கொச்சைக்கு அப்புறம் கடைசியா கழுமலம் 12வது பாட்டு தொழுமனத்தவர். வாங்க வடம்பாவது ஐயா வாங்க. சதானந்தன் ஐயா. திருச்சிற்றம்பலம். தொழுமனத்தவர் கழுமலத்துறை பழுதில் சம்பந்தன் மொழிகள் 10மே. தொழுமனத்தவர் கழுமலத்துறை பழுதில் சம்பந்தன் மொழிகள் 10மே. சிற்றம்பலம். பல்பெயர் 10 என்று சொல்லி அந்த மொழிகள் 10ம் பெருமானுடைய காழியினுடைய சீர்காழியினுடைய 12 பெயர்களையும் சொல்லி ரொம்ப எளிமையா பாடின பாட்டு. இந்த 12 பாட்டை பாடினா 12 திருமுறையும் பாடிய பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஞானசம்பந்தருடைய அவதார தலமாகிய சீர்காழியுடைய 12 பெயரையும் சொல்லி நாம் வழிபட்டு இருக்கிறோம். வாழ்க. அடுத்து திருவாரூரிலே ஞானசம்பந்த பெருமான் அருளிய திரு இருக்கு குறள், இதுவும் குறிஞ்சி பண்ணில் அமைந்திருக்கிறது. காவிரியுடைய தென்கரையிலே 87வது தலமாக மயிலாடுதுறை இருந்து நாகூர் போற வழியில் அந்த தலம் இருக்கிறது. இதற்கான பெரிய புராண பாடல் 500. ராஜாயா 500வது பாட்டு. பொங்கிய சிந்தை விரிப்பின் வெள்ளம் பொழிந்து புவி மேல் பொழிவதென்ன. எங்கும் குளிரொளி வீசு முத்தி நிலங்கு சிவிகை இழித்து அருளி செங்கை நிறைமலர் கொண்டு தூவி திருவிருக்குறள்
பாடியேந்தி தங்கள் பிரான் அரசாளுமாரூர் தனை பணி உற்றார் தமிழ் விரகர். தமிழ் விரகராகிய ஞானசம்பந்தர் திருவாரூருடைய தலத்தை தூரத்திலே இருந்து பார்த்து அங்கேயே செவியிலிருந்து இழங்கி இந்த திருஇருக்க குறளை பாடிக்கொண்டே அந்த நகரத்துக்குள்ள திருவாரூர் நகரத்துக்குள்ள நுழைகிறார் என்று சேக்கிழார் பெருமான் அறிமுகப்படுத்தப்பட்ட பதிகமாக இது திகழ்கிறது. சித்தம் தெளிவீர்கள் அத்தன்னாரூரை பக்தி மல தூவ முத்தியாகுமே. சித்தம் தெளிவீர்கள் அத்தன்னாரூரை பக்தி மல தூவ முத்தியாகுமே. பெருமானுக்கு சித்தத்திலே இருந்து அன்பாகிய மலரை தூவ நாம் முத்தி பெறலாம் என்று சொல்கிற எளிமையான பாடல். வாழ்க பிறவி அறுப்பீர்கள். ஐயா கணபதி ஐயா, சாமி கணபதி சிற்றம்பலம். எத்தனாவது பாட்டுப்பா? 191 ஒன்னாம் திருமுறையில 91வது பிறகு 2வது பாட்டு. துன்பம் இல்ல 2வது பாட்டியா? பிறவி அறுப்பீர்கள். திருச்சிற்றம்பலம். பிறவி அறுப்பீர்கள் பிறவி அறுப்பீர்கள் அறவிட உருவை மறவதெத்துவின் பிறவி பாழுமே. துன்பம் கொடுப்பீர்கள் அன்பு நண்பொருள் மலர் தூவே இன்பமகுமே. அன்பம் கொடுப்பீர்கள் அன்பளே பரூர் நன்னீர் நண்பொருள் மலர்வே என்பமகுமே. சிற்றம்பலம். சிவா நன்றி ஐயா. 2 பாட்டு படிச்சாங்க அவங்க. 4 வரை நினைச்சுன்னு 2 படிச்சுட்டாங்க. 2 பாட்டு ஆயிடுச்சு. பிறவி இருக்கணும்னா அதுக்கு சுலபமான வழி என்ன? பெருமானை மறவாது ஏத்துதல். இப்ப நம்ம காலையில மறவாம 5 மணிக்கெல்லாம் உட்காந்து பார்த்து 9:50 எழுந்து இது பண்ணிக்கிறோம். அதனால அப்படி பெருமனை மறவாது இருந்தால் பிறவி ஏறும். அப்ப நமக்கெல்லாம் பெறுவதற்கான வாய்ப்பு வருகிறது. அதை பெருமானே நமக்கு இந்த சேனல் வழியாக ஏற்படுத்தி தந்திருக்கிறார் என்பதனால அந்த திருநெறிய தமிழோசை நம்முடைய பெரிய புராண கலந்துரையாடல் 2ம் நம்ம சிகாரம் தரும் உமையாள் துணைவர் வழியாக நமக்கு வாய்க்கிறது. பிறவி பெருமனை நாம மறவாது ஏத்துகிறோம். நாளும் 2 முறை மறவாது ஏத்துகிறோம். அதனாலே நம்முடைய பிறவியும் நிச்சயமாக அரும் என்று சொன்ன வகையிலே திருவாரூரிலே ஞானசம்பந்த பெருமான் பாடிய பாடல். அடுத்த பாடல் நமக்கு துன்பம் திருணும்னா பெருமானை மலர்தூவி வழிபடுங்கள் இன்பம் வரும்னு சொன்ன 3வது பாட்டு. ஐயா 4 வரை நினைச்சிட்டு 2 ஒன்னா பாடிட்டாரு. பரவாயில்ல. அடுத்த 4வது பாட்டு உய்யல் உருவீர்கள். 4வது பாட்டு வாங்க முனுசாமி ஐயா வாங்க. 2 வரை பாட்டுது திருஇருக்கு குறள். உய்யல் உருவிகள் ஐயனாருரை கையினால் தொழ நெய்யும் வினைதானே. உய்யல் உருவிகள் ஐயனாருரை கையினால் தொழ நெய்யும் வினைதானே. நாம் உய்ய வேண்டும் என்றால் பெருமானுடைய கைதொழ வேண்டும். அப்படியா கைதொழக்கூடிய அவன் யாரு? ஐயன் ஆரூர தலைவனாகி ஆரூரையே கைதொழுதால் உய்யலாம் என்று சொல்கிறார். அடுத்த 5வது பாட்டு பிண்டம் அறுப்பீர்கள்.
தமிழரசுமா. சிவாய நமயா. பெண்டமர் அண்டமாருரே கண்டு மலத்துவ விண்டு வினை போமே பிண்டமறு பிறால் அண்டமாருரே கண்டு மலத்துவ விண்டு வினை போமே அண்ட நாரூரை கண்டு மலத்துவ விண்டு வினை போமே. திருச்சிற்றம்பலம். பிண்டமாகிய இந்த உடம்பு மீண்டும் மீண்டும் மண்ணிலே பிறந்து இறந்து உருப்படாமல் இருப்பதற்காக அந்த அண்டனாகிய பெருமானை ஆரூர் பெருமானை கண்டு மலர் தூவ வேண்டும். பெருமானை கண்களால் கண்டு மலர் தூவுதல் இந்த பிண்டம் இருப்பதற்கான வழி என்பதை ரொம்ப எளிய முறையிலே சொல்லியிருக்கிறார். வாழ்க. அடுத்தது 6வது பாட்டு, பாசம் மறுப்பீர்கள். வாங்க செண்பக வள்ளியம்மா வாங்க. வந்தவாசி செண்பகம் இல்லைங்களா ஐயா? திருச்சிற்றம்பலம் ஐயா. 1:96. பாசமறுப்பீர்கள் ஈசனனியாரூர் வாசமலர் தூவ நேசமாகுமே. பாசமறுப்பீர்கள் ஈசனனியாரூர் வாசமலர் தூவ நேசமாகுமே. திருச்சிற்றம்பலம். பதி பசு பாசத்துல பாசத்தை அறுத்தால் பசு பதியோடு சேரும், அதுதான் பசுபதி என்று சொல்கிற வகையிலே பாசத்தை அறுக்க பெருமான் மேல் நேசம் செலுத்த வேண்டும். அந்த நேசம் செலுத்த வாசமாகிய மலர் தூவ வேண்டும் என்று எளிய முறையிலே சொன்ன திரு இருக்கு குரல். வாழ்க. அடுத்து 7வது பாட்டு, வெய்ய வினை தீர. ஐயா தாமோதரன் ஐயா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாங்க. பாசமறுப்பீர்கள் ஏழாவதுங்க. ஆமாங்க. வெய்ய வினை தீர. செய்ய வினை தீர ஐயனணியாரூர் செய்ய மலர் தூவ வையமும் அதாமே. பெய்ய வினை தீர ஐயனணியாரூர் செய்ய மலர் தூவ வையமும் அதாமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நம்முடைய வெய்ய என்ற கொடுமையான விரைகள் தீர வேண்டுமானால் செய்ய மலர் தூவை என்று பெருமானுக்கு செய்ய என்றால் சிவப்புன்னு ஒரு சொல்லுவாங்க. அதனால சிவப்பு மலர் தூவுனா நம்முடைய செய்ய வினைகள் போன்ற மாதிரி அமைந்த பாடல்னு சொல்லுவாங்க அந்த பாட்டை. வாழ்க வாழ்க. அடுத்து 8வது பாட்டு, அரக்கன் ஆண்மையை. வாங்க மலர்கொடி சண்முகம் படிக்கிறீங்களா? மலர்கொடி அம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா படிச்சிருங்க ஐயா. அரக்கன் ஆண்மையை நெருக்கினானாரூர் கரத்தினால் தொழ திருத்தமாகுமே. அரக்கன் ஆண்மையை நெருக்கினானாரூர் கரத்தினால் தொழ திருத்தமாகுமே. கரம் என்பது கை. கையினாலே பெருமானை தொழ அரக்கன் ஆண்மை என்பது நம்முடைய ஆணவத்தை அழுத்துதல். ஆணவத்தை அழுத்த நாம் பெருமானை கரத்தினால் கையினால் தொழ வேண்டும் என்கிறார். வாழ்க. அடுத்து 10வது பாட்டு, துள்ளும் இருவருக்கு. வாங்க பாலசுந்தரம் லலிதம்மா வாங்க. துள்ளும் இருவருக்கும் வள்ளலாருரை உள்ளம் அவர்க்கும் மேல் வில்லும் வினைதானே. உள்ளம் அவர்க்கும் மேல் வில்லும் வினைதானே. துள்ளும் இருவர் நம்முடைய பிரமனும் திருமாலும் அவர்களுடைய வினை தீர்வதற்காக பெருமானை நாம் உள்க வேண்டும். வினை தீர பெருமானை உள்குதல், அதனாலே வில்லும் வினை என்று வினைகள் தீரும் என்று பாடுகிற பாடல். வாழ்க. அடுத்து 10வது பாட்டு, கடுக்கொள் சீவரை. சிற்றம்பலம். கடுக்கொள் சீவரை அடக்கினாரூர் எடுத்து வாழ்வார் எடுத்து வாட்டுவார் எடுப்பர் வேட்கையே. கடுக்கொள் சீவரை அடக்கினானாரூர் எடுத்து வாட்டுவார் எடுப்பர் வேட்கையே. நன்றி.
எடுத்து வாழ்த்துவார் விடுப்பர் வேட்கையே. வேட்கை என்பது ஆசை. அந்த ஆசையை விடுத்தால் நாம் உய்யலாம் என்பதற்காக அந்த ஆசையை தீர நாம் என்ன பண்ணோம்? அன்பை சேர்க்க வேண்டும். அன்பை சேர்க்க பெருமானை வாழ்த்த வேண்டும். பெருமானை வாழ்த்தினால் ஆசை நீக்கலாம், அன்பு சேர்க்கலாம். வாழ்க. அடுத்து கடைசி பாட்டு சீரூர் திருவாரூர் பதிகப்பலன். சீரூர் சம்பந்தம். சீரூர் சம்பந்தன் ஆரூரை சொன்ன ஆரூர் பாடலார் பேரார் இன்பமே. சீரூர் சம்பந்தன் ஆரூரை சொன்ன ஆரூர் பாடலார் பேரார் இன்பமே. ஆரூர் பாடலார் பேரார் இன்பமே. அடுத்து இந்த மலர்பொடி சந்தம் கொஞ்சம் கூப்பிடுங்க. திருவாரூர் பெருமையை சொன்னால் இன்பம் வரும் என்பது இந்த பதிக பலனாக ஆரூரை சொன்ன பாரூர் பாடலார் பேரு. அந்த திரு குரல் பாடினால் வாழ்க்கையில பேரின்பம் கிடைக்கும் என்று சொன்ன பதிக பலன். வாழ்க. அடுத்து 92வது பதிகம் திருவேழிமலை. இதுவும் குறிஞ்சி பண்ணிலே அமைந்தது. காவிரி தென்கரையிலே 61வது தலமாக மயிலாடுதுறை பேரளம் பூந்தோட்டம் அருகிலே இருக்கிற அந்த தலத்துக்கு வீழி அழகர் என்றும் அழகு முலையம்ம அம்பாள் பேரு. இதற்கான பெரிய புராண பாடல் 570. ஐயா ராஜாயா. மற்றை நாள் தம்பிரான் கோயில் புக்கு வாசி தீர்த்து அருளும் என பதிகம் பாடி பெற்றபடி நற்காசு கொண்டு மாந்தர் பெயர்ந்து போய் ஆவணி வீதி நீர் காட்ட நற்ற தவத்தீர் இக்காசு சால நன்று வேண்டுவன நாம் தருவோம் என்று நல்க. அற்றை நாள் தொடங்கி நாட்கூறு தன்னில் அடியவரை அமுது செய்வித்தார்வம் மிக்கா. வாசி தேர்வன உடனே பொன் பெற்ற பதிகம்னு சொல்லுவாங்க. பொண்ணு இதனால வரல, ஏற்கனவே பொன் வந்தது. வந்த பொண்ணு மதிப்பு கூட வாசி என்றது மதிப்பு கூட்டு பொருள். அது என்ன வாசு என்றால் குற்றம், வாசின்னு பாடிருக்கார். வாசுன்னு பாடல அவர். வாசி என்றால் மதிப்பு கூட்டு பொருள்னு பேரு. அப்பர் பெருமானுக்கு 22 கேரட்ல கொடுத்தார், இவருக்கு 24 கேரட்ல கொடுத்தார். இவர் ஞானப்பால் உண்டவர், அவர் சூலையால் தடுத்தாட்கொள்ளப்பட்டவர். இவருக்கு அதிகமா வேல்யூ உள்ள கொடுத்தா உரசி பார்த்து லேட் ஆயிடுச்சு. அதனால உரிய நேரத்திலே அடியார்களுக்கு உணவளிக்க வேண்டும்னால எல்லாரும் கொடுக்குற மாதிரி ஞானசம்பர் அப்பர் பெருமானுக்கு கொடுக்குற எனக்கு அதே மாதிரி பொருளை கொடுத்தா நான் அடியாருக்கு சீக்கிரம் சாப்பிட போட்டுருவேன், லேட் ஆயிடுது. அதனால அந்த மடத்துல சீக்கிரம் சாப்பாடு போறோம், இங்க சீக்கிரம் லேட் ஆயிடுது. பெருமாள் இடத்துல போய் எனக்கு உரியதை கொடுப்பா, நீ அதிகமா கொடுத்து காலத்தை தாமதம் பண்ணிடாதப்பான்னு பெருமானிடத்துல வேண்டிய பாடல் இது. இதை பொன் பெற்ற பதிகம். பொண்ணு இது இப்போ இந்த பதிகம் பாடி கிடைக்கல. ஏற்கனவே பொன் பெருமான் தரேன்னு சொல்லிட்டாரு, கொடுத்துட்டாரு. ஆனா கொடுத்த பொருள் அந்த வேண்டிய பொருளை பிறகு காலதாமதத்தை தவிர்ப்பதற்காக பாடிய பாடல் இது. அதனால வாசி தீரவே காசு நல்குவேன். வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மிடலையேர் ஏசலில்லையே. வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மிடலையேர் ஏசலில்லையே. மாசு என்ற மனதிலே எந்த விதமான குற்றமில்லாத மிடலை பெருமான் அந்த அப்பர் சாமி மடத்துல சீக்கிரம் சாப்பாடு போடுறாங்க, இங்க லேட் ஆயிடுதுன்னு அந்த ஏசல் இல்லாமல் இருப்பதற்காக காலதாமதத்தை தவிர்ப்பதற்காக பெருமானிடத்திலே போய் மதிப்பு கூட இல்லாமல் சாதாரணமான பொன் தர வேண்டும் என்று பெருமானிடத்துல கேட்ட பதிகம் என்று இதை சொல்ல வேண்டும். வாழ்க. இறைவராயின 2வது பாட்டு. ராணி அம்மா ராஜா. இறைவனாயினீர் மறைகொள் மிழலையீர் கரைகொள் காசினை முறைமை நல்குமே. இறைவனாயினீர் மறைகொள் மிழலையீர் கரைகொள் காசினை முறைமை நல்குமே. அப்ப தங்கத்துல 2 விதம். ஒண்ணு
நகை செய்யற தங்கம், இன்னொன்று சேமிக்கிற தங்கம். சேமிக்கிற தங்கம் 24 கேரட்டு, நகை செய்யறது 22 கேரட்டு. செப்பு கொஞ்சம் கூட இருக்கும். இந்த நகை செஞ்ச தங்கத்தை கொண்டு கொடுத்தா சீக்கிரமா பணம் கொடுத்துருவாங்க. ஆனா நீங்க இதை கொண்டு போய் கொடுத்தா உரசி பார்ப்பாங்க. அதனால காலதாமதமாகும். இது எப்படி தெரியும்னு கேட்டா, கரைகள் காசினை முறைமை நல்குமே. கரை என்பது சாதாரண வேஷ்டி கட்டுறது வேற, கரை போட்ட வேஷ்டி கட்டுறது வேற. சாதாரண வேஷ்டி கட்டினா வெள்ளை துணி கட்டுவாங்க. ஆனா கரை போட்டதுன்னா கொஞ்சம் அது பெருமை அதிகம். அதனால அந்த கரைகள் காசு இருக்க அதை கொடுத்துட்டார். அதனால காலதாமதம் வச்சு அந்த காலதாமதம் தவிர்ப்பதற்காக ஞான சம்பந்தர் அடியார்களுக்கு விரைவாக உணவிட வேண்டும் என்று பெருமானிடத்தில் வீழி மேலை பெருமானத்தை வேண்டிய பாடல். வாழ்க வாழ்க. செய்ய மேனியே மெய்கொள் பேழையே பைகொள் அரவினர் உய்ய நல்குமே. செய்ய மேனியே மெய்கொள் பேழையே பைகொள் அரவினே உய்ய நல்குமே. அடியார்களுக்கு விரைவாக உணவளித்து உய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு பாடப்பட்ட பாடல். வாழ்க. நீரு பூசி நீர் பட்டமலம் ஆவாங்க. கூப்பிட்டீங்க? சரிங்க ஐயா, சரிங்க. நீரு பூசி நீர் ஏற தேரி நீர் கூறுமிழலையே பேருமருளுமே. நீரு பூசி நீர் ஏற தேரி நீர் கூறுமிழலையே பேருமருளுமே. வாயனம நீரு பூசி ஏறது ஏறி அறத்தின் அடையாளமாக திகழ்கின்ற நீர் அவருக்கு உரிய பணத்தை கொடுத்து சீக்கிரம் சாப்பாடு போற மாதிரி நானும் சீக்கிரம் சாப்பாடு போறதுக்கு அருள் அந்த பேற்றை அருள வேண்டும் என்று பாடிய பாடல். வாழ்க. காமன் வேவோர் பணப்பாகத்தையாவாங்க. காமன் வேவோர் தூம கண்ணினீர் நாமமிழலையே சேமம் நல்குமே. நாமம் இழையே சேமம் நல்குமே. உன்னுடைய நாமமாகிய நமச்சிவாய சொல்லி சேமம் என்று இந்த பொருளை சேமிப்பதற்காக நான் கேட்கவில்லை. அதனாலே எனக்கு மதிப்பு கூட்டு பொருள் தேவையில்லை. அடியார்களுக்கு உணவு சமைப்பதற்காக உன்னுடைய பெயரை சொல்லி அந்த பேரு பெறுவதற்கான அந்த காசை நீ கொடுக்கணும் அப்படின்னு கால தாமதத்தை தவிர்ப்பதற்காக அருளப்பட்ட பாடல் இது. வாழ்க. பிணிகள் சடையினேன். 5வது பாட்டு. வாங்க. கல்லூரி கார்த்திகேயன். கலைக்கல்லூரி. வாழ்க வாழ்க. பிணிகள் சடை மணி கொள்மிடறி நீர். விட்டு விட்டு வருதுமா சவுண்ட்? விட்டு விட்டு வருது. 2 லைன் தானே. பணி கொண்டாரோளுமே. திருப்பி வரும்போது படிங்க தம்பி. அந்த பாட்டு திருப்பி படிங்க. விட்டு விட்டு வருது. 5வது பாட்டு. கார்த்திகேயன் படிச்சது விட்டு விட்டு வருதா? விட்டு விட்டு வருது. திருப்பி படிங்க. பிணிகொள் சடீர் மணி கொள்மிடறி நீர் அணிகொள் மிழலையே பணி கொண்டாருளுமே. அடியார்களுக்கு விரைவாக பணி செய்ய வேண்டும் என்ற வகையிலே பிணிகொள் சடையினீர் மணிகொள் மிழலையீர் அணிகொள் மிழலையீர் பணி கொண்டருளுமே என்று பாடுகிறார். வாழ்க. 6வது பாட்டு. 7வது பாட்டு. மங்கை பங்கினீர். அம்மா வேலரசியம்மா வாங்கம்மா. மங்கை பங்கினேர் துங்கமிழலையேர் கங்கை முடியினேர் சங்கை தவிர்மினே. மங்கை பங்கினேர் துங்கமிழலையேர் கங்கை முடியினேர் சங்கை தவிர்மினே. திருச்சிற்றம்பலம். எந்த செயலையும் உரிய நேரத்திலே செய்தால் அது இன்பம், காலதாமதமான அது துன்பம். அதனாலே காலதாமதமாகிய சங்கை என்கிற துன்பத்தை நீக்க வேண்டும். அதனாலே உரிய நேரத்திலே செய்கிற இன்பத்தை தர வேண்டும் என்று எண்ணி பாடிய அந்த 7வது பாடல். அடுத்து 8வது அரக்கன் நரிதர. 8வது பாட்டு யாரையா பாடுறது? வாங்க. குன்றத்தூர் உமாமா வாங்க. குன்றத்தூர் உமாமா.
அறக்கும் நெறி தர இரக்கம் எய்தி நீர் பறக்கும் மிளலையீர் கரக்கே தயிர் மீனே. கரக்கை என்பது துன்பம். காலதாமதமாகிய துன்பத்தை நீக்கி நேரத்தோடு செய்கிற இன்பத்தை தர வேண்டும் என்று எண்ணி பாடிய பாடல். வாழ்க. 9 அயனும் ஆளுமாய். வாங்க பணப்பாக்கத்து உமா வாங்க. அம்மா உமா இருக்கீங்களா? பணப்பாக்கத்துல இருந்து அம்மா சிவாயனம் திருச்சிற்றம்பலம். வாங்க பிரேமாம்மா வாங்க. அரக்கன் நெறிதர இரக்கம் எய்தி நீர் பறக்கம் இடையீர் கரக்கை தவிர. 9வது பாட்டுமா அயனும் ஆளுமாய். சரி சரி. அயனும் ஆளுமாய் முயலும் முடியினீர் இயலும் இழையீர் பயனும் அருளுமே. அயனும் ஆளுமாய் முயலும் முடியினீர் இயலும் இழையீர் பயனும் அருளுமே. இந்த சிற்றம்பலம். உரிய நேரத்திலே பணி செய்து பயன் பெற வேண்டும் என்ற வகையிலே நினைத்து பாடிய பாடல். 10வது பாட்டு பரிகள் தலையினார். வாங்க தாமோதரன் ஐயா வாங்க. பரிகள் தலையினார் அறிவதறிகிலார் பெரிகொள் மிழலையீர் பிரிவதறியதே. பரிகொள் தலையினார் அறிவதறிகிலார் பெரிகொள் மிழலையீர் பிரிவதறியதே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. காலதாமதமான அங்க சாப்பிடுறது அங்க போயிட போறாங்கன்னு சொல்லிட்டு அடியார்கள் பிரிந்து போய்விடக்கூடாது, இங்கே தங்கி இருந்து உணவு உண்ண வேண்டும், காலதாமதத்தை தவிர்க்க வேண்டும் என்று பாடிய பாடல். வாழ்க. கடைசி காழி மாநகர். வாங்க மலர்கொடி சண்முகம். மைக் எடுங்க பார்க்கலாம். மலர்கொடி சண்முகம். ரொம்ப எளிமையான பாட்டு தான், 2 வரி தான். உங்களை பரிமளம்மா பரிந்துரை பண்ணாங்க. எடுங்க பார்க்கலாம். மைக் எடுங்க. சிவாயிரம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். வாங்க முனுசாமி ஐயா வாங்க. முனுசாமி ஐயா வாங்க பாண்டிச்சேரில இருந்து. ஐயா எந்த பாடல் ஐயா? 10 11 ஐயா? 11 கடைசி பாட்டு. காழி மாநகர் வாழி சம்பந்த வீழிமிழலுமே தாழும் மொழிகளே. காழி மாநகர் வாழி சம்பந்த வீழிமிழலுமே தாழும் மொழிகளே. வீழிமிழை மேல் தாழும் மொழிகளே பெருமானை தாழ்ந்து வணங்கி காலதாமதத்தை தவிர்த்து உரிய பலனை தர வேண்டும் என்று ஞானசம்பந்த பெருமான் உருகி பாடிய பாடல். அதனால காழி மாநகர் வாழி சம்பந்தன் வீழிமிழை மேல் தாழும் மொழிகளை பெருமானை தாழ்ந்து பாடினாராம். அதனால இந்த விளக்கெல்லாம் எப்படி வரும்னா, சேக்கிழாருடைய பெரிய புராண பாடத்தை படிச்சா தெரியும். பெரிய புராண பாடல அதை விளக்கி இருக்கிறார். அதை படிக்காமலே வெறும் காசு பெற்ற பதிகம் வாசித்தீரவே எல்லாம் பொன் பெற்ற பதிகம் எல்லாம் சேர்ந்து அதை விளம்பரமும் வியாபாரமும் ஆக்கிவிட்ட தேவாரத்தை கூட விளம்பரம் வியாபாரமும் ஆக்கி விட்டார்கள். அதுக்கு காரணம் சேக்கிழாருடைய பெரிய புராணத்தை படிக்காத குறை என்பதை நாம் உணர வேண்டும். அதனாலதான் பெரிய புராணத்தோடு சேர்ந்து அதை படிக்க வேண்டும். பெரிய புராணம் நமக்கு தேவாரம் அத்தனைல இருக்கிற 790 படிக்க நமக்கு இடம் காட்டி பொருள் சொல்கிறது. அந்த இடம் காட்டி பொருளை சுட்டுகிற பதிகமாக பெரிய புராணம் அமைந்திருக்கிறது. அந்த பெரிய புராணத்தோடு தேவாரத்தை பார்த்தால் உண்மை பொருள் உணர முடியும் என்ற வகையில நம்ம இந்த நிகழ்ச்சியை அமைத்திருக்கிறோம். வாழ்க வாழ்க. அடுத்து திரு முதுகுன்றம். இதுவும் குறிஞ்சி இதே திரு இருக்க குரல் குறிஞ்சி பண்ணிலே அமைந்திருக்கிறது. நடுநாட்டின் 9வது தலமாக சென்னை திருச்சி பாருகிற விருதாச்சல பதிகம். விருதாச்சலம் அருகில் இருக்குது. இங்கே ஞானசம்பந்தர் பாடிய 182வது பாட்டியா பெரிய புராண பாடல். சிவாயிரம். வானநாயகர் திருமுதுகுன்றினை வழிபட வளம் கொள்வார் தூணருந்தமிழ் சொல்லிரு திருக்குறள் துணை மலர் மொழி தேந்தி ஞானபோனகர் நம்பர் தங்கோயிலை நன்னி அங்குள் புக்கு தேனலம் குதன் கொன்றையார்
சேவடி திளைத்த அன்பொடு தாழ்ந்தார். திருவாரூர்ல அந்த திரு இருக்கு குரல் சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பக்தி மலர்தூவ முத்தியாகமென்னு ஊருக்கு வெளியிலிருந்தே பெருமானை அந்த கோபுரத்தை கண்ட போதே அந்த சிவியிலிருந்து இழிந்து உள்ளே வருகிற போது பாடின பாட்டு என்று சொன்ன சேக்கிழார் இங்கே திருமுருகன்றத்துல கோயிலுக்கு வந்தா நேரம் உள்ள போயிடக்கூடாது, பெருமானை வலம் வந்து வணங்க வேண்டும். அப்படி வலம் வருகிற போது பாடக்கூடிய பாடல் என்று சொல்லி இந்த இங்க இடம் சுட்டியிருக்கிறார். வானநாடனை முதுகுன்றினை வலம் வந்து வழியில் வலம் கொள்வார் என்று சொல்லி கோயிலை வலம் வரும்போது பாடக்கூடிய, முதல்ல நேரம் போனா கோயிலை வலம் வரணும், அதுக்கப்புறம் உள்ள போகணும். ஏன்னா நேரா போனா ஆண்டவனை பார்க்கலாம், வலம் வந்தால் உள்ளே சில அடியார் இருப்பார்கள், அந்த அடியாரையும் வணங்கி கொண்டு அடியவர் கூட்டி அதிசயத்தின் வாயிலாக ஆண்டவனை காண்பது வலம் வருதல் முக்கியம். அப்படி வலம் வருவதற்காகவே திருமுன்னிலை ஒரு பாடிய பாடல் என்று சேக்கிழார் பெருமான் நமக்கு விளக்குகிறார். இதை தவிர சேக்கிழார் தவிர இந்த மாதிரி வேற யாராலையும் சொல்ல முடியாது. அதனாலதான் பெரிய புராண பாடலோடு தேவாரத்தை படிக்க வேண்டும் என்று அந்த ஐயா அந்த பட படிச்சாங்க. வாழ்க. நின்று மல தூவி என்று மோது கொன்றை நன்றும் ஏத்துவிற்கு என்றும் இன்பமே. நின்று மல தூவி இன்று மோது கொன்றை நன்றும் ஏத்துவிற்கு என்றும் இன்பமே. பெருமானை இன்று என்று சொல்லி நாள்தோறும் தொழ நமக்கு இன்பம் கூடும் என்பதை சொன்ன பாடல். வாழ்க. அத்தன் முதுகுன்றை. நன்றிங்க ஐயா. அத்தன் முதுகுன்றை பக்தியாகி நீர் நித்தம் ஏத்துவீர் குய்த்தல் செல்வமே. அத்தன் முதுகுன்றை பக்தியாகி நீர் நித்தம் ஏத்துவீர் குய்த்தல் செல்வமே. அப்ப பக்தி என்பது நித்தம் செய்ய வேண்டும். ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை போறது இல்ல வெள்ளிக்கிழமை போறது பிரதோஷத்துல போறது இல்ல, நித்தம் ஏத்த வேண்டும். அந்த மாதிரி நம்ம ஐயா நடராஜன் ஐயா இந்த நிகழ்ச்சியை யார் வந்தாலும் வர போனாலும் நித்தம் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார். அதனால ஞானசம்பந்தர் அவருக்கு அவருக்கு மட்டுமல்ல நமக்கும் அது முழுமையாக உண்டு. அதனால பெருமானை நித்தல் ஏத்த வேண்டும் என்று சொன்ன பாடல். வாழ்க வாழ்க. ஐயன் முருகன். நன்றி. வாங்க மலர்கோடி சண்முகம். மலர்கோடி சண்முகம் படிங்க. மூன்றாவது பாட்டுப்பா. 93ல 3. ஐயன் முதுகுன்றை பொய்கள் கெட நின்று கைகள் கூப்புவீர் வையும் உமதாமே. ஐயன் முதுகுன்றை பொய்கள் கெட நின்று கைகள் கூப்புவீர் வையும் உமதாமே. அப்ப வாழ்க்கை நம்ம பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்கிறோம்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம கை வீசி நடந்தா பொய் அதிகமாகும். அதனால கை கூப்பினால் பொய் தீரும் என்று நமக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கிற பாடல் இது. வாழ்க. ஐயன் முதுகுன்றை பொய்கள் கட நின்று கைகள் கூப்புவீர். பொய்கள் கட வேண்டும் என்றால் கைகள் கூம்ப வேண்டும் என்று சொன்ன அறிவுறுத்திய பாடல். வாழ்க. ஈசன் முதுகுன்றை. 4வது பாட்டு. வந்தவாசிலிருந்து செண்பகவல்லியம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. ஈசன் முதுகுன்றை நேசமாகி நீர் வாசமலர் தூவ பாசவினை போமே. ஈசன் முதுகுன்றை நேசமாகி நீர் வாசமலர் தூவ பாசவினை போமே. திருச்சிற்றம்பலம். பாசம் நீங்க வேண்டும் என்றால் பெருமானிடத்திலே நேசம் செலுத்த வேண்டும். நேசம் செலுத்துவதற்கு அடையாளம் வாச மலர் தூவுதல் என்று சொல்கிறார். வாழ்க. 5வது பாட்டு. மணியார் முதுகுன்றை. தமிழர் சேமா வாங்க. சிவாய நமய்யா. மணியார் முதுகுன்றை பணிவார் அவர் கண்டீர் வினியாய கெட்டு தனிவார் உலகிலே. மணியார் முதுகுன்றை பணிவார் அவர் கண்டீர் வினியாயின கெட்டு தனிவார் உலகிலே. திருச்சிற்றம்பலம்.
நமக்கு உடல் பிணி உள்ள பிணி இரண்டும் இருக்கிறது. இந்த பிணி தீர வேண்டுமானால் பெருமானை பணிய வேண்டும் என்று சொல்கிற பாடல். வாழ்க. ஆறாவது பாட்டு மொய்யார் முதுகுன்று. வாங்க கணபதி ஐயா வாங்க. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா மொய்யார் முதுகுன்றில் ஐயா வினவல்லார் பொய்யார்க்கு ஐயானே பொய்ய குன்றில் ஐயா வினவல்லார் பொய்யாரிடவர்க்கு செய்யாடியாதே. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா நன்றி ஐயா. ஐயா என வல்லார்க்கு பொய்யா இரவோர்க்கு. பெருமானை ஐயா தலைவனே என்று அழைத்தால் அதன் மூலம் அவன் பொய்யாமல் நமக்கு மெய்யாக அருள் செய்வான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. 7 விடையான் முதுகுன்றை. பரிமளம் வாங்க. விடையான் முதுகுன்றை இடையாதேத்துவார் படையாயின சூழ உடையார் உலகமே. இடையான் முதுகுன்றை இடையாதேத்துவார் படையாயின சூழ உடையார் உலகமே. படையாயின சூழ உடையார் உலகமே. படையாயின சூழ இறைவனை அடியார் கூட்டத்தோடு சேர்ந்து இறைவனை வணங்க வேண்டும் என்ற வகையிலே படையாயினையத்த உடையார் உலகமென அடியறி குட்டி அதிசயத்தை உணர்கிற பாடல். வாழ்க. அடுத்து 8வது பாட்டு 10 தலையோனை. லலிதா அம்மா பாலசுந்தரை. 10 தலையோனை கத்தமிரலோன்றோம் அத்தன் முதுகுன்றை மொய்த்து பணிமினோ. 10 தலையோனை கத்த விரல ஊன்றும் அத்த முதுகுன்றை மொய்த்து பணிமினோ. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. ஐயா என ஓங்கி ஆழ்ந்த உலகெல்லாம் ஓலமிட்டலரின்னு பாடுவார் மணிவாசக பெருமான். அப்படியே பெருமானை நோக்கி கத்தினான். யாரு? கத்த விரல் ஊன்றும் ராவணன் கத்தினான். அதனால் நாமும் கத்தினால் நம்முடைய ஆணவம் அழியும். அதனாலே மொய்த்து பணிமினே என்று சொல்கிற பாடல். வாழ்க. இருவர் அறியாத 9வது பாடல். இருவர் அறியாத ஒருவன் முதுகுன்றை உருகி நினைவார்கள் பெருகி நிகழ்வோரே. இருவர் அறியாத ஒருவன் முதுகுன்றை உருகி நினைவார்கள் பெருகி வாழ்வோரே. இருவர் என்பது திருமாலும் பிரமனும். பிரமன் என்பவன் யான் என்ற செருக்குரிய கல்விக்கு அடையாளமாக யான் என்ற செருக்கு. திருமால் என்பவன் செல்வத்துக்கு அடைவை எனது என்ற செருக்கு. இந்த யான் எனது என்ற இரு வகையாலும் அவனை அறிய முடியாது என்பதை திருமால் பிரமன் என்ற பெயரால சுட்டி காட்டி அவனை உருகி நினைந்தால் நாம் பெருகி வாழலாம் என்று சொல்கிற அந்த பாட்டு 9வது பாட்டு. அடுத்து 10வது தேர ரமணரும். பட்டமலம் வாங்க. தேரரமணரும் சேரும் வகையிலான் நேரின் முதுகுன்றை நீர் நின்றுள்குமே. தேரரமணரும் சேரும் வகையிலான் நேரின் முதுகுன்றை நீர் நின்றுள்குமே. தேரரும் சமணரும் அறத்தை தேடி கடவுள் ஒருத்தர் இருக்கானு கேள்வி கேட்கிறாங்க. இல்லை, அவன் இருக்கிறான் என்று நீர் உள்கினால் அவன் நேரில் வந்து நமக்கு அருள் செய்வான். அதனாலே நேரில் முதுகுன்றை நீர் நின்று உள்குமே என்று சொல்லி நாம் உள்கினால் அவன் நமக்கு நேரில் வருவான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. நின்று முதுகுன்றை 11வது பாட்டு கடைசி. வாங்க வேலர் சேமா வாங்க. நின்று முதுகுன்றை நன்று சம்பந்தன் ஒன்றும் உரைவல்லார் என்றும் உயர்வாரே.
நின்று முதுகுன்றை நன்று சம்பந்தன் ஒன்றும் உறைவல்லார் என்றும் உயர்வாரே. திருச்சிற்றம்பலம். நாளுக்கு ஒரு தெய்வம் நேரத்துக்கு ஒரு தெய்வம் இல்லாம பெருமான் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்று ஒன்றும் உரை வல்லார் என்பது பெருமான் சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்பான் என்று ஒன்றி வணங்கினால் உயரலாம் என்று ஒரு வழிபாட்டு கொள்கையை சொல்கிற இறுதிப்பாடு. வாழ்க வாழ்க. அடுத்து முடிச்சலாமையா? 5 நிமிஷம் முடிச்சிடலாங்க ஐயா. அடுத்த பதிவு நாளைக்கு வச்சுக்கலாம். சரிங்களா? நாளைக்கு வச்சுக்கலாம். திருச்சிற்றம்பலம். இது பொன்னூசர் பாடி முடிக்க சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. வாங்க செண்பகவல்லியம்மா வந்தவாசி வாங்க. பொன்னூசல் படிக்கிறீங்களா? திருப்பொன்னூசல். படிங்க. யாருன்னு தெரியல. படிக்கிட்ட ஐயா? படிங்க. யாராவது படிங்க. பொன்னூசல் தில்லையில் அருளியது. சீரார் பவலங்கால் மொத்தம் கயிறாக ஏறார் பொற்பலகை ஏறி நீதமர்ந்து நாராயணன் அறிய நாள் மலர்த்தால் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆறாமுதின் அருள்தாளினை பாடி போரார் வேட்கண்மடைவீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருமுறை என்பது நம்முடைய சைவர்களுக்கு ஒரு கோயில் மாதிரி. அதனால கோயில் உள்ளே நுழையும் போது திருப்பள்ளி எழுச்சி பாடுதலும், கோயிலை விட்டு வெளில வரும்போது பொன்னூசல் பாடுதலும் மரபு. அந்த வகையில இந்த நிகழ்விலே நாம் பள்ளி எழுச்சி பாடி திருமுறை கோயிலுக்குள்ளே நுழைகிறோம். பொன்னூசல் பாடி இந்த திருமுறை கோயிலிருந்து வெளில வந்து மீண்டும் நாளை படிப்பதற்கான வாய்ப்பை இறைவன் உருவாக்கி தர வேண்டும் என்று வேண்டி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். வாழ்க வாழ்க. நன்றி அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்தது சிவநெறி சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு பன்னிரு திருமுறை பாராயணம் திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே முதல் திருமுறையை நாம் பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் ஞானசம்பந்தருடைய முதல் திருமுறை நாம் இப்பொழுது திரு இருக்கு குரல் என்று சொல்லக்கூடிய 3 பதிகங்களையும் ஐயா 3 தானுங்க? ஆமா ஆமா 3 90 91 92 90 91 92 இந்த பதிகங்களை நாம் பெரமபுரம் வீழி மேடை 1 அதுக்கப்புறம் இது இப்ப நம்ம பாடின நிச்சயம் அற்புதம். என்ன ஊருன்னு தெரியாது. ஐயா முதுகுன்றம் ஐயா. ஆமா முதுகுன்றம். முதல்ல பாடினது பெரமபுரம், 2வது பாடினது திருவாரூர், 3வது பாடினது திருவேழிமடலை, அப்புறம் 4வது பாடினது முதுகுன்றம். அப்ப 4 பதிகம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஆமாங்க 4 பதிகம் பாராயணம். நன்றி. பெரமபுரம், திருவாரூர், திருவேழிமலை, திருமுதுகுன்றம் 4 பதிகம் பாராயணம் பண்ணிருக்கோம். நன்றிங்க. அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு 93 வரைக்கும். நன்றிங்கய்யா. நம்முடைய நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்திருப்பவர் சிவத்திரு சிவனகம் அருளர் செய்யார்கள். அவர்களையும் நன்றி கூறி நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும். நன்றி என்பது சிவனுக்குரியது. நன்றியால் வாழ்வதுள்ளம் உலகுக்கு ஒரு நன்மையால் என பெருமானுக்கு நன்றி செலுத்த வேண்டும். கண்டிப்பா நிச்சயம் சாமி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னை நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவிலை கண்ணின் நல்லதரும் கழுமலவல நகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பொங்கலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க விற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குணம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் வங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மீண்டும் ஒருமுறை நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை நீரை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 9:45 பெரிய புராணம் தொடர் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். இது ஒரு பொது நிகழ்ச்சி, தனிப்பட்ட முறையில் யாருக்கும் நன்றி சொல்ல எல்லா புகழும் இறைவனுக்கு. அதனால நன்றி பெருமானுக்கு.
வாழ்க. நிச்சயம் நன்றியால் வாழ்வதுள்ள. நன்றிங்க. நன்றியால் வாழ்வதுள்ளம் உலகுக்கு ஒரு நன்மையாலன்னு திருவற்றியூர்ல ஞான சம்பந்த பெருமான் பாடிய பாட்டு. வாழ்க. உலக நன்மைக்காக பெருமானுக்கு நன்றி செலுத்துவோம். நிச்சயம். ஒரு பெரிய அற்புதமான நிகழ்வு இது. காலையிலேயே இறைவனை பாடுவது என்பது முந்தி தொழுவார் வினையை தீர்ப்பார்ன்ற மாதிரி எம்பெருமான் திருவரு கருணையினாலே மார்கழி மாசத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம கார்த்திகை மாதத்திலிருந்து நம்ம கார்த்திகையிலே இந்த பணியை தொடங்கினோம். எம்பெருமான் இந்த ஓசை நம்முடைய பாடலாக இந்த ஓசையை சாமி கேட்பதனால் அதுக்கு தமிழோசை, திருநெல்லிய தமிழோசை என்கிற தலைப்பிலே நாம் பாடி வருகிறோம். திருச்சிற்றம்பலத்தில் சிவன் எனும் ஓசை அறையதல்லது அப்படின்னு நண்பர்களுக்கு விண்ணப்பம். யாராவது பாடணும்னு சொல்லும் போதெல்லாம் நீங்க எனக்கு ஒரு அந்த நடுவில் இருக்கிற பொத்தான அழுத்தினீங்கன்னா நீங்க பாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்க பாடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு நான் விட்டுருவேன். நான் அதனால மறந்துருந்தா நீங்க என்ன பண்ணணும், நடுவில் இருக்க பொத்தான அழுத்தி எனக்கு நினைவூட்டும்படி பண்ணி முன்பு. அதாவது விரும்புவர்கள் பாடலாம், விரும்பாத கேட்கலாம். சில பேர் கேட்க விரும்பாங்க, சில பேர் பாட விரும்பாங்க. உரியவர்கள் பாடலாம், இயன்றவர்கள் பாடலாம், இயலாதவர்கள் கேட்கலாம். எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பு. விரும்பியான எல்லா நிகழ்ச்சிக்கு பங்கு பெறாங்க. அதனால விருப்பம் உண்டு இல்லைன்னதில்ல. இயன்றவர்கள் பாடலாம், இயலாதவர்கள் கேட்கலாம். நன்றிங்க. நன்றி. வணக்கம். மீண்டும் இரவு சந்தி.